சீமான் தம்பியை தாக்கிய திமுகவினர் களத்தில் இறங்கிய அண்ணன் சீமான்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம். சற்று முன் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு மிக முக்கியமான அறிக்கையில் தான் இதை குறிப்பிட்டிருக்காருங்க. தொண்டைமான் கிராம சபை கூட்டத்தில் ஊழலுக்கு எதிராக கேள்வி கேட்ட நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகியை தாக்கியிருக்காங்க. ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் அவங்களுடைய துணைத் தலைவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அண்ணன் சீமான் அவர்கள் கூறியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்குங்க. நாம் தமிழர் கட்சியுடைய கிளை செயலாளராக இருக்கக்கூடிய விஜயகுமார் அவர்களை தான் தாக்கியிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் கேள்வி எழுப்புனா அதை எதிர்கொள்ள முடியாமல் இந்த கிராம சபை கூட்டங்களை தள்ளி வைப்பது, அப்புறம் அதையும் மீறி யாருன்னா கேள்வி கேட்டாங்கன்னா, சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா அக்டோபர் 2 அன்று விருதுநகர் மாவட்டத்தில் கங்கா குளத்தில் ஒரு விவசாயி அம்மையப்பர் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புனதால் அங்கே இருக்கிற அந்த ஊராட்சி மன்ற செயலாளர் தங்கப்பாண்டியன் காலால் எட்டி உதைத்த ஒரு நிகழ்வு மிகப்பெரிய வைரலாச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த விஷயம் மறையிறதுக்குள்ளே இப்படி நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருத்தவரை போட்டு தாக்கியிருக்காங்க. இது ஏன் அப்படிங்கிறது புரியல. ஊழலுக்கு எதிராக கேள்வி கேட்பதே இவர்களுக்கு பிரச்சனைனா நம்ம என்ன தான் பண்ணணும்? இவர்களுக்கு ஓட்டு போட்டவங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள்னு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். இருந்தும் கூட அவர்கள் நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லி நம்பி ஓட்டு போட்டு இப்போ அடி வாங்கிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய வேலையா அப்படின்னு ஒன்று தோணுது. அது மட்டும் இல்லாமல் போகிற இடம் பூரா இதுதான் திராவிட மாடல்னு சொல்கிறார்ல, இதுவும் அந்த திராவிட மாடலில் ஒன்று அப்படிங்கிறத பொதுமக்கள் அனைவரும் உணர்ந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் இந்த அறிக்கையின் மூலமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தொடர்ச்சியாக இந்த மாதிரி அதிகார அத்துமீறல்கள் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. அப்பாவி மக்களை அச்சுறுத்துறது, இந்த மாதிரி கொலைவெறி தாக்குதல் ஏற்படுத்துறது அப்படிங்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. உடனடியாக இதற்கான சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது ஊராட்சி மன்றத்துடைய தலைவராக இருக்கிற தாமரை செல்வன் கணவர் ராமதாஸ், மாமனார் சைவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணைத் தலைவர் ரமேஷ்குமார் இவங்க எல்லார் மீதுமே கைது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் அவர்களால் காயப்பட்டு இப்போ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய விஜயகுமார் அவர்களுக்கு உரிய மருத்துவம் இழப்பீடும் வழங்கணும் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமான் அவர்கள் வலியுறுத்தி இருக்காரு. இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.